மீனாவுக்கும், முத்துவுக்கும் இப்போ பணம் தேவைப்படுது. அதாவது மனோஜ் வாங்குன கடன இவங்க அடைச்சுக்கிறதா வாக்குறுதி குடுத்துருக்காங்க. பத்திரத்தில சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 3 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ரூ. 48,00,000 இவங்க ரெடி பண்ணி குடுக்கணும். அப்படி இல்லைன்னா, அந்த வீட்ட ஏலத்தில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால முத்துவும், மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும்னு பார்க்குறாங்க. அப்படின்னாலுமே நம்மளால 3 மாசத்துக்குள்ள ரூ. 48,00,000 சேர்க்க முடியாதே! அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில நம்ம பணத்த ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்பா ரொம்ப வருத்தத்தில இருக்கிறாரு. பாவம் அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. அவர நிம்மதியா இருக்க வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எப்படியாவது இந்த பணத்த நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் முத்து, மீனாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் பண்ணுவாங்க. அதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிப்போம். அது போக நமக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் கொஞ்சம் பணத்த கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்குனோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வேல பார்த்து அவங்களுக்கு பணத்த எப்படியாவது அடைச்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப தானங்க நீங்க எனக்கு செயின் வாங்கி போட்டீங்க. இந்த செயின எப்படியாவது நம்ம வித்துட்டோம் அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,000 கிடைக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது உனக்காக நான் சேர்த்து வச்சு வாங்குன நகை. இத எதுக்கு விக்கணுங்கிற? இது முழுசா போட்டு ஒரு 3 நாள் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி இது விக்கணுங்கிற" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க பண்றது? நமக்கு தேவைகள் இருக்குதுல்லங்க. மாமாவோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். பாவம் அவர் நிம்மதியா தூங்குறாரோ இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மறுபடியும் நான் மஞ்ச கயிறே போட்டுக்குருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்துவுக்கும் மனசு கஷ்டத்தோட தான் சரி இன்னும் ஒரு 3 மாசம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு எப்படியாவது பணத்த சம்பாரிக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த சிந்தாமணி என்ன பண்ணுவாங்கன்னா, மீனாவோட பண தேவைய அறிஞ்சு தெரியும்ல அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, மீனாவோட ஃப்ரெண்ட வச்சே ஒரு கேம் விளையாடுறாங்க. அதாவது சங்கத்துக்கு உறுப்பினர்கள் எல்லாருமே பணத்த கட்டுவாங்க. அந்த பணத்த பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப அந்த பணத்த ஆள வச்சு திருடிர்றாங்க இந்த சிந்தாமணி. அது மட்டும் இல்லாம மீனாவோட ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லி, அவங்கள மிரட்டி மீனாவுக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. அதாவது சங்க பணத்த அவங்க குடும்ப தேவைக்காக மீனா எடுத்துக்கிட்டதா நீ சொல்லணும். அப்படி இல்லன்னா, உன் குடும்பத்த மொத்தத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னத பயந்துட்டு மீனாவுக்கு எதிரா மீனாவோட ஃப்ரெண்டே பழி சொல்லுவாங்க. மீனா தான் அந்த பணத்த எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வீட்ல பண தேவை இருக்குது. அதனால நம்ம சங்க பணத்த எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வரப்போகுது சிந்தாமணியினால. அது எப்படி மீண்டு வராங்க, அதுலருந்து வெளில வராங்கங்கிறத பார்ப்போம்.